Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அருண் ஆக்ஸ்போர்ட் விஜயோட முதல் மாநாடு, இரண்டாவது மாநாடு, தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணம் எல்லாமே நிறைய கருத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி கூட சனிக்கிழமை மட்டும் வெளியே மக்களை பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட வெளியே சுற்றி கொண்டிருப்பேன், சிலரால் சனிக்கிழமை பிடிக்காமல் போகிறது அப்படின்னு கூட ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ந்து திமுக தரப்பில் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். தேர்தலுக்கு முடிந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ளோர் டெஸ்ட்டு, அவருக்கான எவ்வளோ வாக்குகள் பெறப்போகிறார், இவ்வளோ பெறுவாரா, அவ்வளோ இடங்களை பிடிப்பாரா அப்படின்னு 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதற்கு முன்னதாகவே ரொம்ப பதற்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ? உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் உறவுகளுக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையினுடைய மாலை வணக்கம். ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இது அல்லவேன்னு சொல்லிட்டு 16 வயசில் போன வாரம் அண்ணன் விஜய் பேசின அதே திருவாரூர் தேரடி வீதியில் ஒரு கர்ஜனைக்குள்ளான ஒரு இளைஞன் ஒரு பெரிய மாற்றத்தை, அது வரைக்கும் தென்னகம் சந்தித்திராத ஒரு மாற்றம். மொழிக்காக ஒரு இனம் எழுச்சி அடையுது, தன்னெழுச்சியாக அடையுது, மாணவர்கள் கையில் அந்த போராட்டம் கைமாறப்படுது, மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுது அப்படின்ற ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவர் சார்ந்த ஒரு இயக்கம் கடுமையான விமர்சனங்களை ஒரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷம். 100 இளைஞர்கள் என்னிடத்தில் கொடுத்தால் இந்தியாவை இப்பொழுதே வல்லரசாக ஆக்குவேன் என்று சொன்ன விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் இன்றைக்கும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசிய அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் திரு விஜய் பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல பின்னோக்கி போகிறார்கள். சந்தோஷம். பின்னோக்கி போகிறார்கள். சந்தோஷம். வரட்டும். திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆல்ரெடி அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் திமுக இருக்குன்னா வராங்க. நீங்க மட்டும் ஏன் சார் நீங்களும் அதே தான் பண்ண போறீங்களா? அதுக்கு எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகன். நீங்க ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டா உலகத்தில் எல்லா சேனல்ஸும் வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்க திமுக செய்யற குற்றங்கள் எல்லாம் சொல்லலாமே, இதுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணுமா? ஆயிரக்கணக்கான ஆரம்பத்தை தவறுன்னு சொல்றீங்களோ? ஆமா உண்மைதான். நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கட்சி ஆரம்பிச்சது திமுகவை அழிக்கின்றது ஒற்றை நோக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய அரசியல் சிந்தனை என்ன? நீங்க பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்க திமுக நலத்திட்டங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஒரு 20 நிமிஷம் பேசுறீங்க, அதுல ஒரு 5 நிமிஷம் அதை சொல்லுங்க. 15 நிமிஷம் உங்க பின்னாடி இந்த இளைஞர்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காம சின்ன சிறார்கள், முதியவர்கள் எல்லாரும் வராங்களே, அவங்களுக்கு இந்த அரசியல் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துவோம், இந்த அரசியல் கொள்கையை நம்ம ஏற்றுவோம் சொல்லிட்டு அவங்க அரசியல் மயப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் ஒரு மேடல் நீங்க பேசியிருப்பீங்க. அரசியல் மயப்படுத்துறதுலாம் என்ன திரு அருண்? அரசியல் இது தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அவர் ரசிகர்கள் தான், தொண்டர்கள் இல்ல. அதுக்கு அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அரசியல் மயப்படுத்தி விட்டு நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அரசியல் பேரறிஞர் அண்ணா ஒரு மாநாட்டில் சொல்றாரு, ரசிகர்கள் என்பது கொட்டப்பட்ட செங்கல்கள், அந்த செங்கல்களை ஒரு கட்டிடமாவோ ஒரு சிற்பமாவோ ஒரு கோயிலாகவோ ஒரு கல்லூரியாக உருவாக்குவதற்கு அரசியல் மட்டுமே முடியும். நீங்கள் அரசியல் தலைவராக உங்களை முன்னிறுத்த முயற்சிக்கிறீர்கள். சந்தோஷம், வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆனா இந்த இளைஞர்களை நீங்க திருப்பி ஒரு வன்மத்தை போட்டுறீங்க. திமுக செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி பேசுறதே கிடையாது. திமுக செஞ்ச ஒரே ஒரு குறையை மட்டும் நீங்க ஒரு மேடையிலையும் விமர்சிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்திட்டீங்க. எந்த வகையில் அரசியல் எதிரி? இந்த இடத்துல நாங்கள் அரசியலில் வேறுபடுறோம், இந்த இடத்துல நாங்கள் திமுக மாற்று சக்தியா இருப்போம். இப்ப நாமக்கல் வந்தீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இங்க உலகத்துக்கு ஏற்றுமதி அதிக அளவில் செய்யக்கூடிய முட்டை உற்பத்தி இருக்கு, இந்த இடத்துல ஒரு கிடங்கு வைக்கிறேன்னு சொன்னாங்க, சொல்லலன்னு சொன்னீங்க. ரைட்டு, அவங்க திமுக செய்ய தவறிட்டோம். நீங்க வந்தீங்க, நீங்க ஒரு தலைவராக உங்களை ப்ரொமோட் பண்றீங்க, ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கு. 2020 நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்றீங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்க, அது வேற விஷயம். ஆனா அப்ப என்ன சொல்லணும்? நாங்க இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துல இத்தனை குளிர்சாதனம் பூட்டப்பட்ட ஒரு குடோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும், இதனால இத்தனை 1000 பேர் பலன்படுவாங்க, இத்தனை வியாபாரமும் வணிகமும் இந்த இடத்துக்கு உயரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தலைவர். ஆனா நீங்க செய்யல செஞ்சாங்களா செய்யலையான்றது மக்கள் தெரியுமாப்பா? நீங்க நானும் தீர்மானிக்க முடியாது. மக்கள் 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க செஞ்சிருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணாங்க. செய்யல, அதுதாங்க ஆளும் கட்சி இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் நீங்க செய்திருக்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் பரப்புரையின் போது பதிவு செய்கிறார். 20 நிமிஷம் இதை மட்டும் தானே பேசுறீங்க, வேற என்ன பேசுறீங்க? நீங்க திமுக விமர்சிக்கிறத தவிர்த்து உங்களோட ஒரே ஒரு கொள்கையை பத்தி நீங்க பேசுங்க. ஆளும் அரசு திமுக தானே, என்ன 20 நிமிஷம் அதே பேசுறீங்க, இதே ரிப்பீட்டடா பேசுறீங்க.
பாத்தீங்களா? அப்ப திமுக செஞ்ச நலத்திட்டங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. இது வந்து திமுக கொடுத்த மேனிஃபெஸ்டோ தாண்டி செயல்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 22 லட்சம் பேருக்கு வீடு தேடி ரேஷன் கொடுக்கப்படுது, ஊனமுற்றோர் உட்பட, முதியோர்கள் உட்பட. இதெல்லாம் வந்து திமுக வாக்குறுதியில் கொடுக்காத விஷயங்கள் சீர்கா செயல்படுத்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து திமுக விமர்சிக்கும் போது இந்த நலத்திட்டங்களையும் மக்களை சேர்ந்த விஷயங்களையும் பாராட்டி விட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நான் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சு தாவாக்கான்னு ஒரு தாவிக்காவா டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சது திமுகவை அழிக்கணும், திமுகவை கார்னர் பண்றோம், திமுக விமர்சிக்க கட்சி ஆரம்பிச்சு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க வர ரசிகர்கள் கூட ஏன் நான் திருப்பி அரசியல் மையப்படுத்தணும்னு சொல்றேன்னா, நீங்க வர்றவங்க எல்லாமே ஒருவராது மாவட்ட நிர்வாகியாக கூட அவர் ஒருவராது தாவாக்காவுடைய கொள்கை சார்ந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? டிவிக்கே வாழ்க, டிவிக்கே வாழ்க, அண்ணன் விஜய் வாழ்க, டிவிக்கா எங்க நீங்க கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்பை நம்பி ஒரு அரசியல் கட்சி நடத்தவே முடியாதுங்க. அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். நீங்க ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய ஆளுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த கட்சி என்னாச்சு? ஜெயஜா திருப்பி மிகப்பெரிய ஆளுமை மரியாதை கூட அம்மையார் ஜெயலலிதா. அந்த அம்மையார் பண்ணதுக்கு அந்த கட்சியோட நிலைமைனா நீங்க ஒரே ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்பை மட்டுமே நீங்க நடத்தி அரசியல் நடத்துனீங்கன்னா உங்களால் 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இங்க கொள்கை கோட்பாடு சார்ந்து சித்தாந்தம் விதைக்கப்படணும். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடைபெறணும் தான் இன்னைக்கும் திமுக 75 ஆண்டு காலமா இன்னைக்கு வந்து மக்கள் பணியில மக்களோட மக்களாக இருக்கிறோம். அதை தாண்டி ஒரு மேடையிலையும் நீங்க வந்து சொல்ற ஒரே விஷயம் அங்கிள் சிஎம் சார். இது ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. நீங்க எழுதி கொடுத்து படிக்க தவறு நான் சொல்ல வரல, எல்லாரும் எழுதி வச்சு படிக்கலாம், பெரிய பெரிய அறிஞர்களும் எழுதி வச்சு படிச்சிருக்காங்க, அது தவறு இல்லை. நீங்க அவர் சொன்ன மாதிரி இன்ஸ் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க முழுக்க நீங்க பாருங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஒரு டைரக்டர் எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய திட்டங்களை சிரிக்கணும், ஆங்கிலம் பேசணும். திமுகவோட திட்டங்களை பாராட்டுவதற்கு அவர் ஏன் கட்சி தொடங்க வேண்டும்? அதுக்காக விமர்சனம் செய்யாததை தான் சுட்டி காட்டுறதுதான் அவரோட பிரதான நோக்கமா நான் சொன்னேன். நீங்க ஏன் திமுக மட்டுமே டார்கெட் பண்ண? திமுக தான் ஒரு நல்ல மாற்றான் தோற்று மல்லிகைக்கும் மாசம் முடியும் பேருங்க அண்ணா சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னு சொன்னா, எதிர்க்கட்சியிலிருந்து வர நியாயமான விமர்சனங்களுக்கு தலையை வழங்க வேண்டும், அந்த பதில்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் மாற்றுக்கருத்தில். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் எதிர்க்கட்சியில் ஜனநாயகமே கிடையாது. ஆனா அந்த ஜனநாயகம் ஒரு சாரா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க திமுக விமர்சிக்கிறது மட்டுமே நீங்க ஒரு கூட்டம் கூட்டுறீங்கன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நீங்க ஜிஎஸ்டி பணம் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நிலுவையில் இருக்கு. ஒரு வார்த்தை நீங்க கண்டிச்சு அறிக்கை விட்டுருப்பீங்களா? சரி, தொகுதி மறுசீரமைப்பு வந்து ஒரு வரையறை வகுக்கப்பட்டிருக்கு. அதோட உங்களோட கருத்து என்ன, உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கோட்பாடு என்ன, அதை பத்தி நீங்க அறிக்கை விட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க பாஜக தான் கொள்கை. இதெல்லாம் நீங்க மேடையில் உடனே சொல்ல நான் வந்து ட்விட்டர்ல ட்விட்டர்ல சார் ட்விட்டர்ல எத்தனாயிரம் பேர் பார்ப்பான். நீங்க வந்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்களா? அவங்களாம் ட்விட்டரை ஃபாலோ பண்றவங்களா? நீங்க பொது மேடையில அதை பேசணும். பொது மேடையில தமிழ்நாட்டுக்கு நீங்க திமுக விமர்சிங்க, திமுக வந்து சொல்ல திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்லி விமர்சிங்க. எல்லா தார்மீக உரிமையும் உங்களுக்கு உண்டு, நாங்கள் அதை மறுக்கவே இல்லை. ஆனா நீங்க ஒன்றிய அரசாங்கம் என்ன தவறு செய்யுது அது நிமித்தமாக எங்களால் திட்டங்கள் நிறைவேற்ற திமுக சொல்றதை நீங்க அட்லீஸ்ட் ஓச்சால் பண்ணல. அதை பொது வெளியில நீங்க விமர்சிக்க கூட தயாரா இல்லையா? அப்போ உங்களோட நோக்கம் ஒற்றை இலக்கு, திமுகவை வந்து நாங்கள் வந்து அழிக்கணும், திமுக ஒழிக்கிறதுக்காக இருந்தீங்க. திமுக வந்து நாங்கள் பார்க்காத மாப்போசி வந்து திமுக அழிப்பன் வந்தார், ஈவிகே சம்பத் வந்தார், இது மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள். இன்னைக்கு கடைசியாக போன மரியாதை கூட திரு கமலஹாசன் வரைக்கும் இதை சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக இன்னைக்கும் ஆலமரத்தை விருதுகள் போல கோலுச்சி இருக்கு தமிழ்நாட்டில். இதான் அரசியல் வரலாறு. நான் திரும்ப வந்து திரு விஜய்க்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விமர்சிக்க எல்லா உரிமையும் உண்டு தார்மீகமா ஜனநாயகத்தின் அடிப்படையில். ஆனால் விமர்சனங்கள் ஒரு புத்திசாலித்தனத்தோடவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனமா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது, திமுக வளர்ச்சிக்கு நல்லது நான் சொல்ல மாட்டேன், உங்களோட வளர்ச்சிக்கு நல்லது. ஏன்னா எத்தனை நாள் நீங்க ஒரு மேடையில் இதே மாதிரி நீங்க பேசிங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மக்களால் நீங்க வந்து புறந்தள்ள வரீங்க. இவர் திமுக பேசுறதுக்கு மட்டும் வராரு, இவர் எதுக்கு இவர் என்ன பேச போறாரு, 10 நிமிஷம் பேச போறாரு, 7 நிமிஷம் திமுக திட்ட போறாரு, திமுக தலைவர் திட்ட போறாரு, திமுக கொள்கை சார்ந்து பேச போறாரு, அப்புறம் போயிட போறான்னு சொல்லுவாங்க. ஆகையால உங்களோட அரசியல் முகவரி அழித்து விடப்படும் மக்களால். ஆகையால தயவு செஞ்சு திமுக விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க திமுக இதெல்லாம் செய்யல, திமுக இதெல்லாம் பண்ணல 70 வருஷமா, நாங்க வந்தா இந்த மாற்றம் ஒன்று செய்வோம், மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தை நான் தருவேன் என்று விஜய் சொன்னார் என்றால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். சம்பத்குமார், இதை கேட்டீர்களா? ஏன் இதெல்லாம் நீங்க பேசல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார்கள் திமுக தரப்புல இருந்து. சுருக்கமா சொல்லுங்க, நான் அடுத்த கருத்துக்கு நான் போறேன். ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அதாவது முதல் மாநாட்டில் எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் வெளிப்படையா அறிவிச்சாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டு வரக்கூடிய
ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒரு மன்னராட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஒரு குடும்ப என்ன மன்னராட்சி? நீங்க ஒரு பேராசிரியர், என்ன மன்னராட்சி? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தல் நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கோம். மன்னராட்சி எப்படி சொல்றீங்க? வாட் இஸ் தி மீனிங் பை டெமோக்ரசி? எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க? நீங்க அந்த வார்த்தையை பின்னுவாங்க, அந்த வார்த்தையை மன்னிக்க முடியாது, அதை ஏத்துக்கொள்ள முடியாது. மன்னராட்சி நீங்க இல்ல அவருடைய நேரத்துல அவருடைய நேரத்தை மன்னராட்சின்னு சொல்லக்கூடாது. நீங்க தாங்க மன்னராட்சி. எப்படின்னா மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உட்டலம்பட்டி விஜய், தென்காசி விஜய், அதுதாங்க மன்னராட்சி. ஒரு நிமிஷம் சமத்குமார் சுருக்குமா, நான் ராஜேஸ்வரி பிரியாடம் போகணும். அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களை வீட்டுக்கு அனுப்பி 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற வேண்டும். ஒரே ஒரு நொடி மட்டும் ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு துணை கேள்வி வச்சிடறேன் நாங்கள் மேற்கொள்வோம் சார். திமுக உங்கள் அரசியல் எதிரி, ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க சார். திமுக உங்க அரசியல் எதிரி 5 பாயிண்ட் சொல்லுங்க சார். அதிகமான 5 பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து திமுக அரசியல் எதிரி, இதுக்காக நாங்க வந்து தாவேக்க ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மாற்றம் நாங்க சொல்லுங்க சார். 5 பாயிண்ட் சொல்லுங்க சார். அதிகமாக 5 பாயிண்ட் சொல்லுங்க சார். நிறைய நல்ல சமத்குமார், நான் மீண்டு வரேன்.